ஆந்திராவில் கோயில் கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் பலியாகியிருக்கின்றனர். மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார்த்திகை மாத ஏகாதசியை முன்னிட்டு கோயிலில் உள்ள கூட்ட நெரிசலில் 9 பேர் பலியாகியிருக்கின்றனர். ஏராளமானோர் காயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்றும் அஞ்சப்படுகிறது. ஆந்திராவில் கோயில் கூட்ட நெரிசலில் 9 பேர் இறந்தது தொடர்பான அதிர்ச்சி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஒரே நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் முண்டியடித்ததால் பக்தர்கள் 9 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களுக்கு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தடுப்பு கம்பி இடிந்து விழுந்ததே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இது என்ன திருவிழா? பக்தர்கள் எந்த அளவுக்கு குவிந்திருந்தார்கள்? இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். காசிபுக்காவில் வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் உள்ளது. இங்கு இந்த கோயிலை ஒரு தனியார் சார்பில் இந்த கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இங்கு வழக்கமாக 2000 முதல் 3000 பக்தர்களுக்கு உண்டான வசதிகள் மட்டுமே உள்ளது. அது கியூ லைன்கள் உள்ளிட்டவை 2000 3000 பக்தர்களுக்கு உண்டான வசதிகள் மட்டுமே உள்ளது. இந்த நிலையில் இன்று ஏகாதசி மற்றும் சனிக்கிழமை என்பதால் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக பலாசா மற்றும் காசிபுக்கா மற்றும் ஸ்ரீகாகுளத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து அதிக அளவில் பக்தர்கள் இன்று திரண்டு வந்தனர். இதனால் சுமார் 25,000க்கும் மேற்பட்டோர் கோயில் வளாகத்தில் திரண்டிருந்த நிலையில் அங்கு வரிசையில் இருந்தபோது அங்கு வரிசையில் இருப்பதற்காக ஒரு தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தடுப்பு கம்பிகள் விழுந்து கூட்ட நெரிசலில் விழுந்தது. இதில் ஒருவர் மீது ஒருவர் கீழே விழுந்ததில் பலர் படுகாயம் அடைந்தனர். இதில் 9 பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அதே இடத்தில் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களை உடனடியாக பலாசா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தனியார் கோவில் என்பதால் இங்கு போலீசாரும் யாரும் எந்தவித ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் இருந்ததே இந்த விபத்திற்கான காரணம் என்பது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு அந்த மாவட்டத்தின் அமைச்சராக உள்ள அச்சம் நாயுடுக்கு உத்தரவிட்டு உடனடியாக அங்கு நேரில் சென்று பார்வையிட்டு நடந்த விவரங்களை கேட்டு காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து அமைச்சரும் தற்பொழுது புறப்பட்டுள்ள நிலையில் அதிகாரியிடம் நடந்த விவரங்களை கேட்டறிந்து காயமடைந்தவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விபத்துக்கான உரிய விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.